தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सेदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் மற்றும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 45வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் ஸ்ரீ பகவான் உவாச்ச த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். விவசாயாத்மிகா புத்தி வேண்டும் அப்படின்னு சொன்னார். விவசாயாத்மிகா புத்தி என்றால் ஒரு நிலைப்பட்ட பலனில் சிதையாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டு மிரளாத புத்தி வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்லோகங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதிலும் கூட கடந்த ஸ்லோகத்தில் வேதத்திலேயே பிரயோஜனத்தை கொடுத்து யஜ்ஞயாக ஹோமத்தை செய்ய தூண்டக்கூடிய அந்த விஷயத்திலும் கூட நீ மனதை சிதைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகத்தினுடைய அதாவது கர்மத்தினுடைய அடிப்படை தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். இது ரகசியம். இது வேறு எந்த தர்மத்திலும் இவ்வளவு தெளிவாக நமக்கு கொடுக்கப்படலை. அது என்ன அப்படின்னாக்கா இந்த 3 குணங்கள் தான் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். இந்த 3 குணங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ ஒரு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறோம். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்ல பிரம்மாவை ரஜோகுணமாகவும் விஷ்ணுவை சத்துவகுணமாகவும் பிறகு சிவனை தனுமோ குணமாகவும் சொல்றதும் உண்டு. அதே போல நம்முடைய குணங்களிலும் 3 குணங்கள் இருக்குன்னு சொல்றது உண்டு. விஷயங்களிலும் பதார்த்தங்களிலும் நிறைய இந்த 3 குணங்கள் அப்படிங்கிற வார்த்தை நிறைய கேட்டிருக்கலாம். இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் அப்படிங்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? இப்போ மாம்பழம் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் நிறைய விதவிதமான அந்த சின்ன சின்ன மாறுதல்கள் இருந்தாலும் மாம்பழத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது. அது சில மாம்பழங்கள் புளிக்க செய்யும், சில மாம்பழங்கள் இனிக்க செய்யும். இந்த தட்டை அப்புறம் பச்சரிசி மாம்பழம் அதுதான் சொல்லுவோம் நம்ம இல்லையா? பச்சரிசி சொல்லுவோம், குண்டு நீலம் அப்புறம் இமாம் பசந்து அப்படின்னு சொல்லி நிறைய மாம்பழங்கள் இருக்கின்றன. இந்த மாம்பழங்கள் அத்தனையுமே ஒரு இனம் இல்லையா? அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு கலர் இருக்கு, அதுக்குள்ளேயே சின்ன சின்ன வேரியேஷன் இருந்தாலும் கூட மாம்பழம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும்னு மனசுக்கு நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய அதனுடைய இயல்பு வடிவம் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகள் அத்தனையும் இந்த ஒரு தலைப்புக்குள்ள வந்துடும். முக்குணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ள வந்துடும் இதெல்லாம். அப்போ இந்த 3 குணங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நம்ம வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பம்பரத்துல இந்த பம்பரம் வேகமாக சுழலும் போது
அது எப்படி நமக்கு தெரியும்? அது அப்படியே நின்று கொண்டிருப்பது மாதிரி தெரியும் நமக்கு இல்லையா? அப்படியே வந்து வேகமாக சுழலக்கூடிய அந்த பம்பரமானது நமக்கு அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பம்பரம் மாதிரியே தெரியும். நம்ம வந்து அருகில் வந்து காதை கொண்டு போய் நம்ம வைத்தோம் அப்படின்னா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? இது வந்து சத்துவ குணத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. சத்துவ குணம் அப்படிங்கிறது வந்து எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும்னு நான் சொல்கிறேன். இப்போ சத்துவ குணம் வந்து பார்க்கும் பொழுது அப்படியே நின்று கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போனால் அதாவது வந்து ஒரு தேவையான அதற்கு தேவையான வேகத்துடன் கூட சுழற்சி இருக்கும். அந்த வேகம் கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அப்படியே இப்படி 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 ஆடும் இல்லையா? அப்படியே கொஞ்சம் அசைவு, அதாவது பம்பரம் வந்து சுற்றுகின்றது போல தெரியும் நமக்கு இல்லையா? அது வந்து ரஜோகுணம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரஜோகுணத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டு. ரைட்டா? அடுத்தது பம்பரம் வந்து விழுகும் போது எப்படி விழுகும் அப்படின்னா அப்படியே சுத்திட்டு அப்படியே அந்த இடத்துல விழுந்துடாது. அது என்ன பண்ணும்? அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்கும். பெரிய ரவுண்ட் அடிச்சு இருக்கிறதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும், பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில் எங்கேயோ போய் அப்படியே அமைதியாக விழுந்துடும். இது வந்து தமோ குணத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டு. இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது வந்து சத்துவ குணம் அப்படின்னாக்கா சத்துவ குணம் என்பதில் செயல்கள் இல்லாமல் இல்லை. அப்ப சத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு மனம், சத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், சத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா செயலில் தீவிரமாக இருக்கும். ஆனால் அந்த செயலில் ஒரு ஒழுங்குபாடு இருக்கும். அதுதான் சத்துவ குணம். அப்ப சத்துவ குணம் இருக்கக்கூடிய பொருள், சத்துவ குணம் இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்கும்னு கேட்டா தெளிவுடன் இருக்கும். இதற்கு இப்படித்தான் வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கும். அப்ப ரஜோகுணம் கொண்ட இயல்பு எப்படி இருக்கும்னு கேட்டா செயல் குறைஞ்சிடும். ரைட்டா? செயல் குறைந்து விடும். அப்புறம் என்ன? ஆட்டம் அதிகமாக இருக்கும். நான் எதையோ அதிகமாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவனையும், அடுத்தவர்களுக்கு வந்து இவர் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாரப்பா அப்படின்னு காமிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனால் வேலை கம்மியாக இருக்கும். இது ரஜோகுணத்தோடைய இது. அது என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஆட்டம் கண்டு, ஆனால் வேகம் குறைந்து விடும், விவேகமும் குறைந்து விடும். தமோ குணம் என்ன பண்ணும்னு கேட்டா இருக்கிறது எல்லாம் செதைச்சிக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய தன்னளவில் அங்கு வேகமும் இருக்காது, விவேகமும் இருக்காது, தெளிவும் இருக்காது, குணமும் இருக்காது, ஆரோக்கியமும் இருக்காது. இந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு இந்த குண பதார்த்தங்களை நம்ம பிரிச்சுக்கிடலாம். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு சரீரமும் ஒரு குணத்தினுடைய பிரதீகம். இந்த மூன்று குணங்கள், அதாவது சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு மனசு வந்து சத்துவ குணத்தில் இருக்கிறது அப்படின்னாக்கா ஒரு மாணவனை கூப்பிடுவோம். கூப்பிட்டு அவர்கிட்ட மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துட்டு வாப்பான்னு சொன்னால் அவர் சத்துவ குணம் நிறைந்த ஒரு மனதை கொண்டிருந்தால் தேவையான அளவு, அதாவது படிக்கட்டில் ஏறி அங்கே போய் அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சு மேலே இருக்கக்கூடிய இப்போ ஒரு பேனாவையே எடுத்துகிட்டு வர சொல்கிறோன்னு வச்சுக்கொடுங்களேன். அந்த பேனாவை போயிட்டு அழகாக எடுத்துக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவார். அதுவும் குயிக்காக, எங்கேயும் பாராக்கு பார்க்காம டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய மனசு. இதுவே ரஜோகுணத்து இயல்பை கொண்ட ஒரு மாணவரை கூப்பிட்டு நம்ம இதே வேலையை வைக்கிறோமா அப்படின்னாக்கா அவர் 2 படி தவி தவி போவார். ஆனால் தவி தவி போகிறவர் எங்கேயோ போய் இடிச்சுப்பார். இடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து தொடச்சிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கதவை வந்து பட்டாருன்னு திறந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த பேனாவை பார்க்கும்போது அப்படி இப்படி இப்படின்னு பண்ணி அந்த பேனாவை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவார். ஆனால் முதல் கொடுத்த அந்த நபரை காட்டிலும் இந்த நபருக்கு வந்து டைம் அதிகமாகும். ஆனால் இவர் ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஒரு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாரப்பா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவரும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த சத்துவ குணம் நிறைந்தவர்கள் வந்து ஒரு மேனேஜராக அமைந்தால் செயல்கள் நல்ல விருத்தியாகும். ஆனால் அத்தனை பேர் மனசுலையும் நிம்மதி இருக்கும். செஞ்ச மாதிரியே தெரியாது, ஒருபடியே விளையாட்டா ஜாலியாக இருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் சீரியஸ்னஸ் இருக்கும், வெற்றியும் இருக்கும், நிம்மதி இருக்கும், வளர்ச்சி இருக்கும், விருத்தியும் இருக்கும். அது சத்துவ குணத்தினுடைய பிரயோஜனம்.
அந்த சத்துவ குணம் வந்து வேலை செய்யும் பொழுது சிரமமாகவே தெரியாது. தன்னையும் நொந்து கொள்ளாமல், அடுத்தவர்களையும் நோக்கடிக்காமல், தன்னையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இயல்பை கொண்டது சத்துவகுணம் கொண்ட மனம். அதே மாதிரி சத்துவகுணம் ஓங்கிய அந்த பொருள்கள் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக, அமைதியை கொடுக்கக்கூடியதாக, தெளிவுடன் கூடியதாக, தெளிவை கொடுக்கக்கூடியதாக அமையும். இது சத்துவகுணம். இது ரஜோகுணம் இருந்தா, சில பேர்லாம் கல்யாணம் பண்றாங்க இல்லையா, தன்னுடைய பையனுக்கோ குழந்தைக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள, இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் என்ன ஆயிடும்னு கேட்டால் ஒரு பெரிய ஒரு ஃபீல் ஆகிடும். 1000 கல்யாணம் பண்ணி முடிச்ச மாதிரி இவரும் அப்படியே சோர்ந்து துவண்டு, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்பா, பையனுக்கு பண்ணி முடிச்சிட்டேன், பெரிய வேலை ஆச்சுப்பா அப்பா அப்படின்னு நல்ல காரியம் தான் பண்ணி வச்சிருப்பார். ஆனால் இவர் மேல் அத்தனை பேருக்கும் ஒரு வெறுப்பும் கோபமும் வந்துடும். இவருக்கே ஒரு டயர்ட்னஸ். அதனால தான் சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பாரத ஞானம் ஆவருத்திய துதமஹா, இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் சொல்லுவார் அவர். அப்போது இந்த சத்துவம் அப்படிங்கிறது எப்பயுமே தெளிவாகவும் அமைதியாகவும் இன்பமாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நேரடியாகவும் விருத்தியை கொண்டதாகவும் பிரயோஜனத்தை கொண்டதாகவும் அமையும். அது சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு. அது ஒரு மனதில் இருந்தாலும் சரி, ஒரு பொருளில் இருந்தாலும் சரி, ஒரு உணவில் இருந்தாலும் சரி, ஒரு செயலில் இருந்தாலும் சரி, இங்கு எங்கெங்கெல்லாம் அமைதி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தெளிவு இருக்கின்றதோ, அங்கு சத்துவகுணம் என்பது ஓங்கி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரஜோகுணம் வந்து நான் சரி பெரிய அரிய பெரிய செயல்களை எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவருக்கே ஒரு சந்தோஷம் அகங்காரத்துக்கு இடம் கொடுத்துட்டு அடுத்தவர்களை திட்டி தானும் திட்டி, நல்ல வேலை தான் செய்வார். அவர் மேனேஜராக அமைஞ்சார்னு வச்சு கொடுங்களேன், தன்னையும் நோக்கடித்து கொண்டு அடுத்தவர்களையும் நோக்கடித்து கொண்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆயாசம் மிஞ்சுமே ஒழிய சத்துவ குணம் அளவுக்கு வளர்ச்சி வராது. அங்கே ஆரோக்கியமும் குன்றிவிடும், ஆக்ரோஷம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வந்து காரம் நிறைய காரம் புளி உப்பு எல்லாம் நிறைய சேர்த்துப்பாவர். இது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. ரஜோகுணத்தை கொண்ட பொருள் என்ன பண்ணுன்னு கேட்டால் கோபத்தை உண்டாக்கும், ஆதங்கத்தை உண்டாக்கும், அப்படியே அகங்காரத்தோடு வேலை செய்யணும் அப்படிங்கிற வேகத்தை கொடுக்கும். அப்போ ஒரு மனமானது ரஜோகுணத்தில் இருந்தால் ஆர்ப்பரிக்கும் தன்மை கொண்டதாக நல்ல காரியம்தான் பண்ணுவாங்க, கும்பாபிஷேகம் தான் பண்ணி வைப்பாங்க. ஆனால் தானும் டயர்டாகி எல்லாரையும் டயர்டாக்கி ஒரு மாதிரி ஒரு வழி ஆக்கிடுவாங்க எல்லாரையும். இது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டால், இந்த சத்துவமும் ரஜோகுணமும் தர்மத்தில் நிலை பெற்று இருக்கும். இந்த தமோ குணம்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன மனசுலன்னு கேட்டால் சோம்பேறித்தனம், தூங்கி கொண்டே இருப்பது அப்படின்னு ஒரு எண்ணம். இல்லை, அது மட்டுமல்ல, தர்மத்திற்கு எதிரான காரியங்களில் மிகவும் ஆவல் கொண்டு அதை செய்வது, உடலுக்கு தீங்கான, மனதிற்கு தீங்கான, சூழ்நிலைக்கு தீங்கான உணவுகளையும் செயல்களையும் விஷயங்களையும் விரும்புவது. அதனால தான் பம்பரம் வந்து நிற்கும் பொழுது தான் வந்து அப்படியே அமைதியாக விழுகிறது கிடையாது. அடுத்த அருகில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தொந்தரவு பண்ணிவிட்டு இடைஞ்சல் செய்துவிட்டு பிறகு போய் அமைதியாக இருக்கும். அப்போ இந்த தமோ குணம் மனம் இருக்கக்கூடிய அந்த இயல்பு கொண்ட நபர் நல்ல விஷயங்களில் நாட்டம் செலுத்த முடியாது, மனசு போகாது, நிலைக்காது. ஒரு சங்கீதத்தை கேட்டாலோ அல்லது ஒரு விஷயத்தை, ஒரு பூஜை புனஸ்காரங்களை பார்த்தாலோ அவருக்கு மனசு அதில் லயிக்காது. அதர்மமாகத்தான் வேலை செய்யும். அடுத்தவர்களை எப்படி தொந்தரவு கொடுக்கலாம், இடைஞ்சல் கொடுக்கலாம், துன்புறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர்களுடைய ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணினாலும் மற்றவர்களை எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்து அப்படி தான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை வந்துடும். அப்போ தமோகுணம் நிறைந்த மனம் தெளிவற்றதாகவும் தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் வளர்ச்சியை தராத வீழ்ச்சியை தரக்கூடியதாக நாசத்தை உண்டாக்கக்கூடியதாக தனக்கும் மற்றவர்களுக்கும் ஊறு விளைவிப்பதற்காகவும் தான் வேலை செய்யும். அதே போல தமோகுணம் நிறைந்த பொருள்கள் தெளிவை கொடுக்காது, அமைதியை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது, விருத்தியை கொடுக்காது. இதுதான் இந்த 3 குணங்களினுடைய இயல்பு, அதனுடைய பரிணாமம், அதனுடைய விளைவு. இப்போ இந்த 3 குணங்களில் எந்த குணம் ஓங்கிய மனம் நம்முடைய மனம் அப்படின்னு நான் இப்போ சொன்ன அந்த விஷயங்களை கொண்டு நம்ம தீர்மானம் பண்ணிக்கிடலாம். ஆனால் இது நான் சொல்லிடுறேன்,
கடவுளுடைய கிருபையினால இந்த விஷயங்கள்லாம் நம்ம பெரியவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை தவறாக பயன்படுத்தினால் விளைவு நாம் தான் சந்திக்க வேண்டும். இதை போய் நான் சொன்ன உடனே பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொந்தக்காரர்களையோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையோ நண்பர்களே சுட்டி காண்பித்தோம் அப்படின்னா அவர்கள்கிட்ட இருந்து நமக்கு தமோ குணம் தான் கிடைக்கும். என்ன சுவாமிகளே ஒரு மாதிரி பயமுறுத்திட்டேன் அப்படின்னாக்கா, இது ஆத்ம சாதனைக்காக, மற்றவர்களை குறை கூறுவதற்காகவோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் குறை கூறுவதற்காகவோ சாஸ்திரம் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கல. இன்ஃபேக்ட் இந்த உலகத்தை குறை கூறுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. அப்படி உலகத்தை குறை கூறினோம் என்றால் நாம் வீழ்வது உறுதி. அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, இந்த உலகம் என்பது பிரம்மன் அப்படின்னு தான் வேதாந்தம் சொல்லுகிறது. குறை உன்னுடைய பார்வையில் இருக்கிறது, குறை உன்னுடைய சரீரம் மனம் புத்திகளில் இருக்கிறது, உலகத்தில் அல்ல. இந்த குறையும் கூட உன்னுடைய பார்வையில் தான் இருக்கிறதே ஒழிய உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களிலும் கூட இல்லை. ஏன்னா அதுவும் இறைவனே. உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய இறை தன்மையை நீ கற்று உணர்ந்து கொண்டு விட்டால்தான் உன்னுடைய குறை, பார்வையில் இருக்கக்கூடிய குறையானது நிறைய ஆகும். அதற்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது. இவைகளை நம்ம சிறமேற்கொண்டு நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் பகவான் கிருஷ்ணனுடைய நோக்கம், அதுதான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம், நம் குருமார்கள் அத்தனை பேர்களுடைய நோக்கமும். தனி மனித வளர்ச்சி, அந்த தனி மனித வளர்ச்சி சுயநலத்துடன் கூடியதாக அல்லாமல் பரநலத்துடன் கூடியதாக அமையுமாயின் இந்த சமுதாயம் அனைத்துமே செழிப்பாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தரும் கர்மயோகியாக மாறினா நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? சொர்க்கமா எல்லாம் இருக்கும் இந்த பூமி. அப்போ இந்த குணங்களுடைய இயல்பும் விளைவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலுமே இந்த குணங்கள் இருக்கின்றன. அதே போல இந்த 3 குணங்களினுடைய ஒரு இயல்பு இருக்கிறது. இந்த 3 குணங்களும் சேர்ந்துதான் இருக்கும். அது எப்படி சுவாமிகளே அப்படின்னா, சேர்ந்து இருக்கும். ஆனா இந்த 3 குணங்களும் ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அப்ப சத்துவ குணம் இருக்கும் கொஞ்ச நேரத்தில், அப்புறம் ரஜோகுணம் வந்துடும். ரஜோகுணம் வந்த உடனே தமோ குணம் வந்துடும். அப்போ இந்த குணங்கள் மாறி 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 வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அனைத்து பொருள்களிலும். உதாரணத்துக்கு பகல் இரவு சந்தியா வேலைன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த சந்தியா வேலை அப்படிங்கிறது சத்துவ குணத்தை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அப்புறம் அப்படியே நாள் பகல் கூட கூட காலையில் 6 மணிக்கு பார்த்தா மனசும் அமைதியாக இருக்கும், சூழ்நிலையும் அமைதியாக இருக்கும், எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக. அதனால தான் காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் அவ்வளோ நம்மளை ஒரு சஜஷன் பண்ணி ஒரு வேண்டுகோள் விடுத்து நம்ம ஒரு கட்டளையை கொடுத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் அது சத்துவகுணம். அப்போ மனசு அழுக்கான விஷயங்களில் செல்லாது. கார்த்தால 5:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனசு அப்படியே ரம்மியமாக இருக்கும். கடவுள் அருள்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த நிம்மதி எங்கே போனாலும் கிடைக்காது. அந்த ஆலயத்துக்கு காலையில் போயிட்டு ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இருக்கக்கூடிய நிம்மதி இருக்கு இல்லையா, அது நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. அதுவும் காலையில் 5:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு காலையில் அந்த கர்ப்பகிரகம் திறக்கும் பொழுது நடை திறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ போய் நின்று தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயிலை ஒரு வளம் கோயிலினுடைய பிரகாரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அமர்ந்து கண்ணை மூடி தன்னில் தானே நிலை பெற்று தியானத்தில் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணுங்களேன். அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாருன்னு அப்படியே தியானம் பண்ணினா அதுதான் சொர்க்கம் என்ன கேட்டால். இதெல்லாம் ஞான பொக்கிஷங்கள். அப்போ இந்த 3 குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. சந்தியா காலம் போக 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 ஒரு 9 மணிக்கு மேலே அப்படியே ரஜோகுணம் வர ஆரம்பிச்சிடும். வெயில் நேரத்தில் பார்த்தா நம்முடைய சரீரமும் உஷ்ணமயமாக இருக்கும், மனசும் அமைதி குறைந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், ஆக்ரோஷத்துடனும் இருக்கும், ஒரு வேகத்தோடு இருக்கும். ஆனால் அதுவே 2 மணிக்கு மேலே அப்படியே பார்த்தா அப்படியே குறைந்து ஒரு அமைதியான நிலைக்கு மாலை ஆக 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 என்ன ஆகிடும், தமோகுணம், ஒரு டயர்ட்னஸ் வந்துடும்.
இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விதம். இதெல்லாம் நான் உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். அப்போ சந்தியா வேளைகளில் சத்துவ குணம் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சுவாமிகளே? அப்போ தீவிரவாதிகளோ அல்லது தீமை புரிபவர்களோ அவர்களுக்கெல்லாம் அப்படி இருக்கலை அப்படின்னா அதுதான் பிரகிருதி தத்துவம். ஒவ்வொரு சரீரத்துக்குன்னு ஒவ்வொரு இயல்பு இருக்கு. அந்த சரீரத்தில் பல நேரத்தில் சத்துவ குணம் ஓங்கியதாகவும் நம்மளே பார்த்துருப்போம். நம்முடைய மனமானது ஒரு சில நேரங்களில் தானே அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் எவ்வளவுதான் மெடிடேஷன் பண்ணினாலும் அமைதியை கூட்ட முடியாது. அப்போ தானே சத்துவ குணத்தில் அமைதியாக இருந்து பிறகு அதுவே ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், என்னத்தையாவது பண்ணணும், சும்மா இருந்தால் யாரையாவது கால் பண்ணியாவது பேசணும் அப்படின்னு அந்த மனசு ஏதாவது துடிக்கும். அது ரஜோகுணம். தெளிவில்லாமல் தீங்கு இழைக்கக்கூடிய விஷயங்களில் அல்லது தீங்கு இழைக்கக்கூடிய பண்ட ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிறப்பவர்கள் இறப்பது உறுதி, இறப்பவர்கள் பிறப்பது உறுதி. அப்போ இது ஒரு சைக்கிளிங். இதிலிருந்து தப்பிக்கிறது தான் இப்போ நமக்கு சமாச்சாரம். அப்போது இறந்த பிறகு பிறக்கிறதுங்கிறது சாய்ஸ் அப்படியே நிகழ்ந்துடும். பிறந்த பிறகு இறக்காமல் இருப்பதற்கு வேலை பார்க்கணும், இறக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு கேட்டால் இறப்பு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இறப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் இறப்பிலிருந்து பிரிஞ்சு எடுத்துருவேன். அதைத்தான் இறப்பிலிருந்து இறப்புக்கு போகாத ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப சொன்னோம்னா ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். இவர் என்ன சொல்றார்? இந்த பிறப்பு இறப்பு சம்சார சூழலில் மாட்ட வைக்கக்கூடியவைகளாக மேலும் ஆசைகளை தூண்டக்கூடியதாகத்தான் இந்த கர்மங்கள் எல்லாம் இருக்கின்றன. போகம், ஐஸ்வர்யம் இவைகளிலெல்லாம் உன்னை கவர்ந்து எடுக்க செய்து அவைகளிலேயே ஒட்டி கொண்டிருப்பவைகளாக செய்துவிடும். உன்னுடைய புத்தியை அபகரித்து விடும். அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பகிர்த்த சேதசாம் வியவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. ஆக வேதங்களில் இருக்கக்கூடிய மந்திர யஜ்ஞ யாக ஹோமங்களோ வெளியில் இருக்கக்கூடிய பிரயோஜனங்களோ பணமோ பதவியோ செல்வாக்கோ அல்லது எதுவாக இருந்தாலும் உன்னை கவர்ந்து இழுத்து உன்னுடைய புத்தியை களைப்பவைகள். அதனால தான் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெறுதுன்னு சொன்னார். தன் நிலையிலிருந்து தெரியாது அடங்கியான் தோற்றம், தன்னுடைய புத்தியை கட்டியாக வைத்துக் கொள்ளணும்னு சொல்லுவார். இந்த உலகம் எல்லாமே கவர்ந்து எடுக்கக்கூடியவைகள் தான். நம்முடைய இந்திரியங்களே வெளிமுகமாகத்தானே படைக்கப்பட்டிருக்கிறது. பராஞ்சி காணி வத்ருநாத் ஸ்வயம்பூ. அதாவது பிரம்மாஜி படைக்கும் பொழுதே இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளிமுகமாக பார்த்து தான் படைக்க வச்சுட்டாங்க. அதனால தான் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளால் உள்முகமாக திருப்ப முடியவில்லை. அந்த காரியத்தை தான் இப்போ பகவத்கீதையானது நமக்கு செய்கிறது. ஜாக்கிரதையாக உன்னுடைய புத்தியை உன்னுடைய இந்திரியங்களுக்கு பின்பு விடாதே. இந்த உலகங்களை பார்த்து மயங்கி விடாதே. ஏன்னு கேட்டால் நீ எதிர்பார்க்கிறது அங்கே இல்லை இல்லை இல்லை. அப்படிங்கும்போது ஒரு விரக்தி வந்துடும். இந்த விரக்தி வந்துட்டா விரக்தி வேறு வெறுப்பு வேறு. விரக்திங்கிறது அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மாறிடுறது கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அங்கே வெறுப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அங்கே பக்குவம் வர வேண்டும். இப்போ நம்ம பல்லாங்குழி விளையாடலை, சின்ன குழந்தை மாதிரி விளையாடலை அப்படின்னு சின்ன குழந்தைங்க ஏதாவது விளையாடிக்கிட்டு இருந்தால் நமக்கு அங்கே போய் அப்படியே ஆசை நம்மளும் போய் விளையாடணும்னு வெறி வர்றதா என்ன? அந்த நிலையிலேருந்து நம்மை முன்னேற்றி கொண்டு வந்து விட்டோம். இப்போ நம்ம பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ பிஸ்னஸில் ஏதாவது லாஸ்ன்னா மனசு தடுமாறுது. அதிலிருந்தும் வளரணும். அதிலிருந்து அது லாபமோ நஷ்டமோ அதில் மனதை இழக்காமல் முயற்சியை கண்டினியூஸாக பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்முடைய பாவனையை மாற்றும் பொழுது கர்மமானது மாறுகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறார். த்ரைகுண்ய விஷயா வேதாக நித்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இந்த ஸ்லோகத்தில் அவர் அந்த விஷயத்தை முடிக்கிறார். அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்யவசாயாத்மிகா புத்தி இருக்கக்கூடாது. அதாவது சிதறக்கூடிய புத்தி இருக்கக்கூடாது. கர்ம யோகம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைப்பட்ட ஏகாகிரத புத்தி
அதுதான் உதவும் அப்படின்னு சொல்ல வருகிறார். இந்த ஸ்லோகத்தில் வேதங்களே பிரயோஜனங்களை கொண்ட விஷயங்களைத்தான் சொல்லும் அப்படின்னு சொல்றார். அதற்கு திரைகுண்ய விஷயாக அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த உலகம் என்பது முக்குணமயமானது அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றார். இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு கேட்டா, அதாவது ஒவ்வொரு பொருளையும் அதற்குன்னு ஒரு நாம ரூபங்கள்லாம் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகங்கள் ஐம்பூதங்களாக பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகம் எப்படி உருவாகியதுன்னு கேட்டால் 5 பூதங்களினால் உருவாக்கப்பட்டது, பஞ்சபூதமயமான உலகம் அப்படின்னு சொல்லும். என்ன? ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு சொல்லி 5 விஷயங்களினுடைய கலவைதான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், அந்த 5 பூதங்களுடைய உலகமானது முக்குணங்களினால் இயக்கப்படுகிறதுன்னு சொல்லி அதனுடைய சூக்ஷ்மமான எனர்ஜியை பற்றி பேசுறது. எனர்ஜின்னு கூட சொல்லக்கூடாது, சூக்ஷ்மமான தத்துவம். அந்த முக்குணம் அப்படிங்கிறது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிறது. இப்போ இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் நான் ஒரு அறிமுகமாக சொல்கிறேன். நம்முடைய சரீரம், மனம், புத்தி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய காற்று, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 5 பூதங்களினுடைய சொரூபங்கள், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளில் இந்த 3 குணங்களும் இருக்கும். இந்த 3 குணங்கள் தான் இயக்குகின்றன. இப்போ இந்த 3 குணங்கள் தான் இயக்குகின்றன அப்படின்னு கேட்டால், எப்படி இயக்குகின்றன? அப்போ சத்துவ குணம் என்றால் என்ன, ரஜோகுணம் என்றால் என்ன, தமோ குணம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு, சத்துவகுணம் என்றால் அமைதியாக இருப்பது, ரஜோகுணம் என்றால் ஆக்ரோஷமாக இருப்பது, தமோ குணம் என்றால் சோம்பேறியாக இருப்பது அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தம். ஆனால் அது மட்டுமல்ல, மிகவும் ஆழமான அர்த்தம். இதை புரிந்து கொள்ளும் பொழுது கர்மத்தினுடைய போக்கு நமக்கு தெரியும். நம்முடைய இயல்பே நமக்கு அப்பதான் புரியும். அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் புரியும். ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு. ஏன்னு கேட்டால், சில சரீரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் சிறு வயதிலிருந்து, சில சரீரம் சோம்பலாக இருக்கும். அவர்களால் மனக்கணக்கு நிறைய போட முடியுமே ஒழிய ஆக்டிவாக இருக்க முடியாது. நீங்கள் என்னதான் ஆக்டிவாக நம்ம பண்ணினாலும் கூட அவளால் ஆக்டிவாக இருக்க முடியாது. அதனால் இது அடிப்படையான கர்மத்தினுடைய தத்துவமானது இங்கு விளக்கப்படுகிறது. அதை நாம் அடுத்த தொகுப்பில் நாளை பார்ப்போம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.